வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோட்பேடில் இருக்க மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் எக்ஸிட் பட்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மினிமைஸ், மேக்ஸிமைஸ், எக்ஸிட் பட்டன் இது எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கான வீடியோ. உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரியும், இந்த மினிமைஸ் எக்ஸிட் பட்டன் பற்றிலாம் தெரியும்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். இங்கே இருக்க பாருங்கள், ஸ்டார்ட் கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். நோட்பேட் அவங்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் காட்டும். நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச்சில் போய்ட்டு நோட்பேட் டைப் பண்ணணும். டைப் பண்ணால் வந்துடும், மேலே வந்துடும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி தான் ஃபஸ்ட்டு விண்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இப்படி தான் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மினிமைஸு, மேக்ஸிமைஸ், எக்ஸிட் பட்டன் இருக்கும். இப்போ மினிமைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் பண்ணுறது, அதாவது ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் கீழே போயிடும். நம்ம நோட்பேட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கீழே போயிடும். திருப்பி நம்ம கிளிக் பண்ணால் தான் அது மேலே கிளிக் பண்ணால் தான் அந்த நோட்பேட் திப்புன்னு வரும். அதான் நம்ம எதாவது ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு போகலாம். அதுக்கு தான் அந்த மினிமைஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ். மினிமைஸ் பக்கத்துலேயே இருக்கும், மேக்ஸிமைஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்ஸிமைஸ் ஆகும், இல்லை ரீசைஸ் ஆகும். ரீசைஸ்னால் பார்த்தீங்கன்னா யூஸருக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் ஆகிறது. மேக்ஸிமைஸ்னால் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ரீசைஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்க்ரீன் நம்ம நோட்பேட் ஸ்க்ரீன் நமக்கு ஏற்ற மாரி வச்சுக்கிறது. இப்போ நான் நோட்பேட் அப்படியே பாதி ஸ்க்ரீன் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு நோட்பேட் திரும்ப கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்க வார்த்தைகளை நான் கீப் பண்ண போகிறேன். இதேமாரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பிடிஎஃப் பார்த்து கீப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிடிஎஃப் பார்த்துட்டு நோட்பேட் பார்க்க தேவையில்ல. அப்படியே பாதி ஸ்க்ரீனை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அழகாக நம்ம கீப் பண்ணலாம். கீப் பண்ணிட்டு இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். திரும்ப அதே கிளிக் பண்ணால் மேக்ஸிமைஸ் ஆகும், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸிட். இது எக்ஸிட் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நோட்பேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் எக்ஸிட் கொடுக்குறேன். இப்படி குத்தோடனே ஒரு பாப்பப் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சேவ் பண்ணல, அன்டைட்டில் தான் இருக்குது, அதனால் அதுமாரி கேட்குது. ஒருவேளை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தால் எக்ஸிட் ஆகிருக்கும். இங்கே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேவு, டோன்ட் சேவு, அப்புறம் கேன்சல். அதாவது நான் தெரியாமல் எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன், அப்படி கேன்சல் கொடுத்துக்கலாம். இல்லை சேவ் பண்ணுறேன், இந்த நோட் பண்ண சேவ் பண்ணுறேன்னா சேவ் கொடுத்துக்கலாம், இல்லை டோன்ட் சேவும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணோன்னே இதுமாரி கேட்கும், நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் டிடின்னு போட்டு சேவ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணோம். இப்போ இது சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பாப்பப்பும் கேட்காது, அப்படியே எக்ஸிட் ஆகிடும்.